News18 Tamil Nadu நேயர்களுக்கு வணக்கம். இது அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில gastric cancer அதாவது வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் மற்றும் உணவு குழாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பற்றின பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக வந்திருக்கிறார் டாக்டர் அஜித் பாய், gastrointestinal surgical oncologist senior consultant. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். gastrointestinal cancer அப்படினு சொல்றதை விட ஸ்பெசிஃபிக்கா gastric cancer, food pipe cancer அப்படினு எடுத்துக்கலாம். அதாவது உணவு குழாய் மற்றும் வயிறு பகுதியில் ஏற்படக்கூடிய கேன்சர். இந்த கேன்சர் வகைகள் அதிகமா எந்த பேஷண்ட்ஸ்க்கு காஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஏதாவது வரைமுறை இருக்கா சார்? நல்ல கேள்வி. பேசிக்கலி வந்து gastrointestinalனா ஒரு பெரிய ஏரியா. வாயில இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு உணவு குடல், அப்புறம் வந்து ஸ்டமக் அதாவது வயிறு, சின்ன குடல், பெருக்குடல், மலக்குடல், நிறைய வந்து பார்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் இருக்கு, நம்மளுக்கு வந்து கணையம் இருக்கு, அப்போ பித்தப்பை இருக்கு. ஸோ ரொம்ப வாஸ்ட் ஏரியா. ஸோ இதுலேருந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேச போகிறது வயிறு அதாவது கேஸ்ட்ரிக் கேன்சர் அண்ட் உணவு குடல் அதாவது வந்து ஈசோஃபேஜியல் ஃபுட் பைப் கேன்சர்ஸ். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இது ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் த gastrointestinal tract. ஸோ என்ன நம்ம சாப்பிட்றோம் ஆர் இந்த இப்போ வந்து ஸ்மோக் பண்ணுறோம், ஆல்கஹால் எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து அங்கே தான் வந்து படப்போகுது. ஸோ தீஸ் கேன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் வெரி காமன், பட் நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால ஸ்மோக்கர்ஸ் அண்ட் ஆல்கஹால் இன்டேக் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா குவைட் காமன் இந்த கேன்சர்ஸ். ஸோ இப்போது ஸ்டமக்குன்னு எடுத்திங்கன்னா வயிறு கேன்சர், இது வந்து ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கேன்சர்ஸ் வந்து இந்தியாவில். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அவரோட டாப் 5 கேன்சர்ஸ் வந்து 3வது ஸ்பாட்டில் வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்குது, அவ்வளோ காமன். அண்ட் ஆஃப்டர் லங் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர். அண்ட் மேல்ஸில் பார்த்தீங்கன்னா 5th மோஸ்ட் காமன் கேன்சர். அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி மேல்ஸில் வந்து இட் இஸ் த 4th மோஸ்ட் காமன் கேன்சர் அக்ராஸ் இந்தியா. அண்ட் ஓவரால் வந்து அரௌண்ட் 1 million cases are detected every year abroad. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் we are seeing about 40 to 50,000 gastric cancers every year. அதே மாதிரி வந்து உணவு குடல் ஒரு ஃபுட் பைப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாயிலேருந்து சாப்பாடு வந்து ஆப்வியஸ்லி வயிறு கொண்டு போகுது. பட் அந்த ஆர்கன் வந்து ஆல்மோஸ்ட் 1 foot லாங் இருக்கிறதுனால அது ஃபுல் லைனிங்கில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆர் வாட் எவர் யூ ஆர் டேக்கிங் இட் இஸ் கோயிங் டு டச் அண்ட் கோ. ஸோ அந்த கேன்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் எஸ்பெஷலி ரொம்ப காமன். ஓவரால் வந்து நாட் அ வெரி காமன் கேன்சர் பட் வெரி லீத்தல் கேன்சர். ஸோ த 5-year survival for food pipe cancer and for gastric cancer is not as good as other cancers. For example, நம்ம குடலோட கேன்சர், கோலன் கேன்சர், மலக்குடல், ரெக்டலோட கேன்சர் வந்து they are much more easier to treat and have longer survival. இதனால வந்து வயது வரம்பு அவங்களுக்கு இந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு தான் வரும் வராது அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியுமா? பெண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஸோ மேல்ஸில் வந்து ஜென்ரலி வந்து மோஸ்ட் கேன்சர்ஸ் வந்து காமனர் இன் மென். அதனால ரீசன்ஸ் வந்து ஒன் வந்து மேல் செக்ஸ் பை இட் செல்ஃப் இஸ் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் சம் ரீசன். ரெண்டாவது வந்து மேபி ஹேபிட்ஸும் வந்து மோர் காமன் இன் மென். உணவு குடலுக்கும் ஸ்டமக்குக்கும் வந்து காமன் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஸ்மோக்கிங். ஸோ டொபாக்கோ இன் எனி ஃபார்ம், பட் எஸ்பெஷலி ஸ்மோக்கிங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சினர்ஜிஸ்டிக். சினர்ஜிஸ்டிக் வந்து இட் இஸ் நாட் 1 + 1 = 2. இட் இன்க்ரீசஸ் த எஃபெக்ட், மார்க்கெட்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உணவு குடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது. ஒன்று ஸ்குவேமஸ் கேன்சர் இருக்குது, ஒன்று அடினோகார்சினோமான்னு இருக்குது. ஸ்குவேமஸ் வந்து காமனாக நம்ம பார்க்குறது வந்து ஸ்மோக்கிங் ரிலேட்டட். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் என்னன்னா ஸ்மோக்கிங் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஃபுட் பைப் கேன்சர் பை 9 times கம்பேர்ட் டு அ பர்சன் ஹூ டசன்ட் ஸ்மோக். அதே மாதிரி மேல் செக்ஸ் வந்து ஒரு 8 times இன்க்ரீஸ் ரிஸ்க் கொடுக்கும். அண்ட் ஆல்கஹால் வந்து 3 to 5 times இன்க்ரீஸ் ரிஸ்க். ஸோ பீங் அ மேல் ஸ்மோக் பண்ணுறது ஆல்கஹால்னா ரொம்ப ஹை ரிஸ்க் பாப்புலேஷனில் போகிறீங்க. லேடிஸ் as such வந்து ஸ்மோக்கிங் யூஸ், டொபாக்கோ யூஸ் எக்ஸப்ட் மேபி இன் ரூரல் ஏரியாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆல்கஹால் யூஸ் வந்து ரொம்ப காமன் கிடையாது. அண்ட் ஃபீமேல் செக்ஸ் பை இட் செல்ஃப் இஸ் ப்ரொடெக்டிவ் ஃபார் சம் ரீசன், மேபி ஹார்மோன்ஸ்னால அகேன்ஸ்ட் ஃபுட் பைப் கேன்சர். ஸ்டமக் கேன்சர் அதே மாதிரி மேல்ஸில் twice as common as women. அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் A group for some reason are more prone to develop gastric cancer. So blood group A is common in gastric cancer patients. அப்புறம் வந்து obesity, வயிறு வந்து இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்லாம் more than 30 kg/m² பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு இருக்கு. அது வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து கேஸ்ட்ரிக் கேன்சரோட ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அசிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு பாக்டீரியானால H. pyloriன்னு சொல்லி அந்த பாக்டீரியா இருந்துச்சு ரிப்பீட்டடாக நம்ம டேப்லெட் சாப்பிட்றோம், ரான்டாக் சாப்பிட்றோம், பேன் சாப்பிட்றோம், அதெல்லாம் வந்து க்ரானிக்காக சாப்பிடும்போது இந்த அசிடிட்டி எதனாலன்னு சொல்லி நம்ம ட்ரீட் பண்ணலன்னா அந்த டேமேஜ் ஆகி லைனிங் வந்து நம்ம கேஸ்ட்ரிக் கேன்சர் வரும். இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேஸ்ட்ரிக் கேன்சருக்கு. ஸோ அந்த அசிடிட்டின்னு சொல்லும்போது இந்த சரியான உணவு பழக்கங்கள் இல்லை அப்படிங்கிறதும் கூட இதுக்கு லீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் சார். அதே மாதிரி பார்த்தோன்னா எனக்கு இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு எனக்கு இந்த ஃபுட் பைப்ல இல்லை ஸ்டொமக்ல கேன்சர் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிம்டம்ஸா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? என்ன மாதிரி நிலைமை இருந்தால் கண்டிப்பாக அவங்க டாக்டர் அணுகி இருக்கணும் சார்? ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இன்டைஜஷன் ஆர் ஃபுட் ரிலேட்டட் இது வந்து ரொம்ப காமன். ஸோ எல்லா இன்டைஜஷனுக்கு வந்து நம்ம டாக்டர் கிட்ட போக போகிறது இல்லை.
But any symptom which is lasting more than about 15 to 20 days, நம்ம ட்ரீட்மெண்ட் டேப்லெட் இருந்தால் டாக்டர் கொடுத்து ஒரு மாதத்தில் சரியாகல. ரூல் ஆஃப் தம் தான் இது யாருமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் 15 டேஸில் சரியெல்லாம் டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக 2 weeks to 3 weeksக்குள்ளே எதாவது சிம்டம் இருந்துச்சுன்னா டாக்டர் மெடிசன் கொடுத்தா சரியாகணும். ஒரு நம்ம செல்ஃப் மெடிக்கேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணக்கூடாது. பட் பண்ணால் கூட நம்ம ஓவர் த கவுண்டர் எதுனா சாப்பிட்டு சரியாகலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்குது. உடம்பு எடை குறையுது. எஸ்பெஷலி மோர் தென் 10% பாடி வெயிட் சப்போஸ் 60 kg இருந்தீங்கன்னா ஒரு 6 to 7 kg வெயிட் லாஸ் ஒரு காலத்தில் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட். அப்புறம் நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் சாப்பிட்டு அரைஞ்சி போகுது. கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஒரு 4 இட்லி சாப்பிட்டு இருந்தோம், சடனாக 2 இட்லி தான் சாப்பிட முடியுது. ஆர் நம்மளுக்கு பவல் ஹேபிட்ஸும் ஆல்டர் ஆயிடுச்சு. ஏன்னா கேஸ்ட்ரிக் கேன்சரில் இருக்கும்போது இன்டைஜஷன் ஆகுது, பிளட்டெல்லாம் போகும். பிளட் போகும்போது மோஷனில் கருப்பாக வரலாம், ஒரு அதனால பவல் ஹேபிட்ஸ் ஆல்டர் ஆகலாம். அப்புறம் நம்ம பிளட் செக்அப்பில் அனீமியா, ஹீமோகுளோபின் லோவாக இருக்குது. எஸ்பெஷலி மேல்ஸில் ஹீமோகுளோபின் லோ ஆகக்கூடாது. பெண்ணுங்களுக்கு அஃப்கோர்ஸ் பீரியட்ஸ்னால எல்லாம் கொஞ்சம் லோவாக இருக்கும். பட் மென்னில் டிப்பிக்கலி இந்த 50-60 ஏஜ் குரூப்பில் அனீமியா வந்தாலே நம்ம டெஃபினட்டாக எண்டோஸ்கோபி அண்ட் கொலனோஸ்கோபி ரெண்டுமே பண்ணணும். நிறைய பேருக்கு ஏர்லி கேஸ்ட்ரிக் கேன்சர் அந்த டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார். ஸோ இப்போ இந்த ஃபுட் பைப்ல உணவு குழாயிலையும் சரி வயிற்று பகுதியிலும் இருக்கக்கூடிய கேன்சர், கேஸ்ட்ரிக் கேன்சர் சொல்லக்கூடிய இந்த ஸ்டொமக் கேன்சர்ஸையும் எப்படி சார் டயக்னோஸ் பண்ணுவீங்க? டயக்னோஸ்னா யூஸ்வலாக ஒரு சிம்டமோட வருவாங்க. ஸோ உணவு குழல்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பிட்ற தொந்தரவு இருக்கும், டிஸ்ஃபேஜியான்னு சொல்லுவோம். டிஸ்ஃபேஜியானா நம்மளுக்கு நார்மலாக நம்ம சாப்பிடும்போது நம்ம சப்பி மின்னி சாப்பிட்றோம், ரொம்ப நம்ம சூ பண்ண போகிறது இல்லை. பட் அது சப்போஸ் ரைஸ் சாப்பிட்றோம், எஸ்பெஷலி ட்ரையாக இருக்குது, சப்பாத்தி சாப்பிட்றோம், வெஜிடபிள் சாப்பிட்றோன்னா அது போய் அடைப்பு இருக்கும். ஸோ இதர் அப்பர் ஃபுட் பைப்னா நம்ம நெக்கு கிட்ட, ஒரு மிட் ஃபுட் பைப்னா நடுவில் ஒரு கீழ் பகுதியில் ஒரு அடைப்பு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்ட அப்புறம் அவர் சாப்பாடு நல்லா சப்பினோன்னா மின்னோன்னா அது சரியாக போகும். ஸோ அது ஃபர்ஸ்ட் சிம்டம். அதுக்கப்புறம் மெதுவாக என்ன ஆகுதுன்னா நம்ம சாப்பாடு கொஞ்சம் கஞ்சி மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சோம் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் செஸ்ட் பெயின் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம். ஸோ இது ஒரு சிம்டம். ஒரு வாமிட்டிங் வரல, கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சுன்னா. ஸ்டமக் கேன்சர் பேஷண்ட்க்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்டைஜஷன் வரலாம், ரத்த வாந்தி வரலாம், கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, மேல் வயிற்று கண்டினியூஸாக ஒரு மாதிரி சரியில்லை, எரியுது. அப்புறம் டாக்டர் கிட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காமன் டெஸ்ட் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணணும். ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லுவோம். அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம் லிவரில் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் கோல்டு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபி. ஸோ எண்டோஸ்கோபி நம்ம ஒரு லைட்டட் கேமரா வாய் வழியாக போட்டுட்டு நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். அதில் உள்ளே போயிட்ட உடனே நம்மளுக்கு இந்த ஃபுட் பைப் ஃபுல்லாக லைனிங் தெரியும், ஸ்டமக் ஃபுல்லாக லைனிங் தெரியும். அந்த லைனிங்கில் எதுனா கட் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே இருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பயாப்சி பண்ணலாம். அந்த பயாப்சி ஸ்டடி பண்ணால் அது கேன்சர் இல்லைன்னு தெரியும். அது கோல்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் சப்போஸ் கேன்சர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன, எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஏன்னா குடலுக்குள்ளே இருக்கிறது நம்ம கேமராவில் பார்க்கணும், வெளியில் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது நரிக்கட்டியில் போயிருக்கா, எவ்வளோ ஆழத்தில் போயிருக்கு, நுரையீரலுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, கல்லீரலுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, லிவருக்கு, இதெல்லாம் ஆகலாம். அப்போ நம்ம சிடி ஸ்கேன் பண்ணணும், செஸ்ட் அண்ட் அப்டமன் சிடி ஸ்கேன். ஒரு இப்போ நம்ம காமனாக பண்ண பெட் சிடி ஸ்கேன். அது கட்டியும் காமிக்கும், அதோட ஆக்டிவிட்டியும் காமிக்கும். அதை வச்சு நம்ம ஸ்டேஜ், அதாவது எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக இருக்கு கேன்சர்னு சொல்ல முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரோக்னோசிஸ் அவுட்கம். பேஷண்ட்ஸ் கேட்குறாங்களே எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், கேன்சர் வந்தாலும் ஒரு ஃபியர் இருக்கும். பட் ஏர்லி ஸ்டேஜஸில் மோஸ்ட் கேன்சர்ஸ் ஹை ரேட் ஆஃப் கியூர் இருக்குது. பட் அந்த பெட் அண்ட் பயாப்சி வச்சுட்டு என்ன டைப் ஆஃப் கேன்சர், எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நம்ம டெஃபினட்டாக ஒரு ஜட்மெண்ட் எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் வெரி ஆக்யூரேட். 5 years சர்வைவல், அது எவ்வளோ பேர் 5 years சர்வை ஆகும் சொல்ல முடியும். ஓகே சார். இந்த ஃபியர் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொன்னீங்க, அது பொதுவாகவே எல்லா மக்கள் கிட்ட பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பயம்னு சொல்லலாம். இந்த கேன்சர் எனக்கு வந்துருச்சு அப்படின்னால இஸ் இட் கியூரபிள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இந்த ஸ்டொமக் கேன்சர் அப்படிங்கிறதும் ஃபுட் பைப்ல வரக்கூடிய கேன்சரும் எந்த அளவுக்கு கியூரபிள் அந்த ரேட் இருக்கு சார்? ஸோ ஃபுட் பைப் கேன்சர் அண்ட் ஸ்டமக் ரெண்டுமே அக்ரெசிவ் கேன்சர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் பைப் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஜ். ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2னா மேபி 70 to 80% கியூர் ரேட். பட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் நம்ம காமனாக பார்க்க ஸ்டேஜ் 3, வேறு குடல்லேருந்து வெளியே வந்திருக்கு, ஒரு நரிக்கட்டி வந்திருக்குன்னா அப்போ நம்ம ரேடியேஷன் கீமோ கொடுத்து ஷ்ரிங்க் பண்ணி சர்ஜரி பண்ணணும். அப்புறம் நம்ம 5 years சர்வைவல் மே ட்ராப் as low as 30 to 40%. அதே மாதிரி ஸ்டமக் கேன்சரும் ரொம்ப அக்ரெசிவ் கேன்சர். அதில் சிக்னெட் ரிங்னு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது. அது ரொம்ப மோசம். ஏன்னா அது கீமோக்கும் கேட்காது, சர்ஜரி பண்ணாலும் சீக்கிரம் வந்துடும். நான் சிக்னெட் ஹிஸ்டாலஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடினோகாஸ்டமா, வெல் டிஃபரன்ஷியேட்டட், மாடரேட் டிஃபரன்ஷியேட்டட், டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது. அதுவும் நம்மளுக்கு அந்த நோட் பாசிட்டிவிட்டி, அதாவது நரிக்கட்டி இருக்குது இல்லையா, எல்லாத்துக்கும் நரிக்கட்டி இருக்கும். உடம்புல ஒரு 800 நரிக்கட்டி இருக்குது. அதில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு டியூமர் இன்ஃபெக்ஷன் கண்டெயின் பண்ணும் ப்ரொடெக்ஷனுக்கு. நரிக்கட்டியில் போயிருக்கு நம்ம சர்வைவல் இமீடியட்டாக half ட்ராப் ஆகிடும். So even it may be as low as 25 to 30%.
நரிக்கட்டிக்குள்ளே போயிடுச்சுன்னா. நரிக்கட்டிக்குள்ளே போகலன்னா 1 and 2 may survive. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் வந்து மேபி நரிக்கட்டி இருக்காது, ஹை ரேட் ஆஃப் கியூர். ரெண்டாவது வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ நரிக்கட்டியோட பேஷண்ட் வராங்கன்னு என்ன பண்ணுறதுன்னா, முன்னாடி எல்லாருக்கும் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து சர்ஜரி பண்ணால் வந்து அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கீமோ கொடுத்துட்டு அதை நல்லா ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு அதை பதுங்கிட்டு நல்லா அது கோல்ட் ஆகிட்ட அப்புறம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போ சர்வைவல் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது நம்மளுக்கு. சீக்வன்சிங் ஆஃப் தெரப்பி இஸ் இம்பார்ட்டன்ட். முன்னாடி வந்து எல்லாருக்கும் சர்ஜரி அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து நிறைய பேர் கீமோ ரேடியேஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் தெம்பு வந்த அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் கொடுக்குற என்ன அட்வான்டேஜ்னா, உடனே நம்ம சர்ஜரி சொல்லும்போது ஒரு ஷாக், வயிறோட பார்ட் எடுக்க போகிறோம், மொத்த வயிறு எடுக்க போகிறோம், மொத்த உணவு குடல் எடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து நார்மலாக டாக்டருக்கு வந்து ஒரு நார்மல் இருந்தால் கூட பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப பயம். இந்த குடல் இல்லாமல் எப்படி சாப்பிடுவேன், வயிறு இல்லாமல் எப்படி நான் இருக்க முடியும். பட் இந்த கீமோ ரேடியேஷன் கொடுத்தா நமக்கு டைம் கிடைக்குது. சைக்கலாஜிக்கலி தே ஆர் பெட்டர், நியூட்ரிஷனலி தே ஆர் பெட்டர். அப்போ நம்ம சர்ஜரி ஆஃபர் பண்ணுறது அட் த லாஸ்ட் பார்ட் வந்து கிவ்ஸ் பெட்டர் அவுட்கம். பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் பரிந்துரைக்கப்படும், அதை எப்படி சார் வகைமுறைப்படுத்துவீங்க? ஸோ சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை முறை வந்து அதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது கோல்ட் ஸ்டாண்டர்ட்னா என்ன, நம்மளுக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் கியூர் பண்ண முடியாது. உணவு குடலும் வந்து லிமிட்டடாக சம் கேசஸ் வந்து கீமோ ரேடியேஷனில் கியூர் பண்ணலாம். பேஷண்ட் ஃபிட்டாக இல்லை, பேஷண்ட் வந்து சர்ஜரி ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஹை டோஸ் ரேடியேஷன் கொடுத்து சம் பேஷண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம். பட் பல்க் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்ஜரி இல்லாமல் கியூர் பண்ண முடியாது. அதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ உணவு குடலுக்கு வந்து காமனாக நம்ம சர்ஜரி பண்ணுறது ஓப்பன் சர்ஜரி கன்வென்ஷனலாக பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து நெஞ்சு வந்து கட் பண்ணி ஒரு சைட்லேருந்து பண்ணோம், பைபாஸ் பண்ண மாதிரி. பட் சைட்லேருந்து ரிகவரி ரொம்ப டிலே ஆகிடும், 15-20 days ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். நிறையா வந்து நம்மளுக்கு க்ரானிக் பெயின், செஸ்ட் பெயின்லாம் வரும். இப்போ வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி ஒரு காமனாக இப்போ வந்து நம்ம பண்ணுறது வந்து ரொபாட்டிக் சர்ஜரி. ஓகே சார், இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு பொதுவாகவே ரோபோட்ஸ் வந்து எங்களுக்கு சர்ஜரி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு புரிதல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த ரோபோட்டிக் சர்ஜரி வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு, ப்ரிவென்ஷன் ரேட் அப்படிங்கிறது இந்த ரோபோட்டிக் சர்ஜரி எந்த அளவுக்கு இருக்கு சார்? ரொபாட்டிக் நான் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். பேசிக்கலி சர்ஜன் வந்து ஒரு கன்சோலில் உட்காராரு, அதில் வந்து ஜாய்ஸ்டிக்ஸு நம்ம வீடியோ இது மாதிரி நம்ம உட்காந்து பார்க்குறோம். நம்ம எப்படி மூவ் பண்றோமோ அங்கே வந்து ரோபோ ஈக்குவலாக மூவ் பண்ணும். ஸோ என்னன்னா அது ஸ்லேவ் ரோபோனா எப்படி, நம்ம வந்து அந்த தலை வந்து அந்த சென்சர்ஸ்லேருந்து எடுத்துட்டோம், இமீடியட்டாக ரோபோ ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம காமனாக வந்து பப்ளிக் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது தானா சர்ஜரி பண்ணுறது, அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோஸ் வந்து இப்போ மெடிக்கலி வந்து நாட் எட் என்ன சொல்றது அப்ரூவ்ட். ஸோ தனியாக வந்து ரோபோலாம் சர்ஜரி பண்ண முடியாது. அது மேபி ஃபியூச்சரில் வரும். பட் இப்போதைக்கு வந்து ஹியூமன் பீயிங் தான், ஹியூமன் ஹேண்ட் தான் இருக்கு ரோபோ பின்னாடி. நார்மலாவே பிளட் வாமிட் வந்ததுனால எனக்கு ஒரு ஸ்டொமக் கேன்சர் இருக்குமோ இல்ல ஃபுட் பைப் கேன்சர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படி எப்படி சார் அவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணும், தெளிவுபடுத்திக்கணும்? ஸோ அதான் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஏஜ் பார்க்கணும். ஸோ காமன்லி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுட் பைப் கேன்சர் இருக்கலாம், ஸ்டமக் கேன்சர் இருந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு 50-60 மேலே தான் வரும். பட் யங்கர் ஏஜில் 40 கூட பார்க்குறோம், 30 கூட பார்க்குறோம். இல்லை கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம எல்லா ஏஜில் பார்க்குறோம். பட் அது வந்து நம்ம பப்ளிக் இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா பேஷண்ட்டும் அங்கே வரனால. பட் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யங்கர் ஏஜ் less than 50 ஸ்டமக் கேன்சர் நாட் வெரி காமன். ஸோ யங் ஏஜில் வந்து பிளட் வாமிட்டஸ் வந்துச்சுன்னா அது வந்து வேற யாரும் காரணம் இல்லை, ஜஸ்ட் வாமிட்டிங்னால, ஃபோர்ஸ்ஃபுல் வாமிட்டிங்னால வரலாம். பட் இதே 50 வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். எஸ்பெஷலி வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா பார்க்கணும். நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களா, நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்களா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா எல்லாரும் கேட்குறோம்ல, எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கிடையாது டாக்டர், எப்படி கேன்சர் வந்துச்சுன்னா. ஸோ மேபி ஒன்று வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணுறது ஃபேமிலி இருக்கலாம், ஹிஸ்ட்ரி யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா. ஸோ அந்த பர்சன் வந்து கேன் பி த இண்டெக்ஸ், வாட் யூ கால் இண்டெக்ஸ் பேஷண்ட். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா டிபிக்கலி வந்து மல்டிபிள் பீப்புள் ஆர் அஃபெக்டட் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ். யங் ஏஜில் 40 வரும். நிறைய கேன்சர் வந்து ஒரே ஆளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டமக் வந்திருக்கும், அப்புறம் குடல் கேன்சர் வரும். ஒரு லேடிஸ் இருந்துச்சுன்னா பிரெஸ்ட் வரும், யூட்ரஸ் வரும், ஓவரி வரும், மாற்றி வரும். இதெல்லாம் வந்து ஃபேமிலி பேட்டர்ன். அப்போ நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும். காமனாக வந்து ஸ்டமக் கேன்சர் வந்து இந்த BRCA ஜீன்ஸ் இருக்கு, BRCA 1 and 2, அப்போ CDH1 இருக்கு. இதே வந்து பிரெஸ்ட் கேன்சர் நீங்கள் பார்த்துருக்கோம், லேடிஸ் வந்து ஆஞ்சலினா ஜோலியில் அந்த பிரெஸ்ட் சர்ஜரி பண்ணி எடுத்துட்டா அவங்களுக்கு BRCA ஜீன் இருந்து. ஸோ அந்த BRCA ஜீன் வந்து நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகிட்டு அந்த கண்ட்ரோல் ஆஃப் த செல் க்ரோத் வந்து போயிடும், மியூட்டேஷன் ஆகிட்டு வந்து. ஸோ அன்லிமிட்டட் செல் க்ரோத் ஆகிறதுனால கேன்சர் வருது. ஸோ அது வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணால் நமக்கு தெரியும். ஏன் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறோம்னா மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ், சில்ட்ரன், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், தே மே பி அட் ரிஸ்க். அவங்க வந்து அப்போ ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா நம்ம ஸ்க்ரீன் பண்ண தேவையில்லை, அது டயட் மட்டும் நம்ம கவுன்சிலிங் பண்ணணும். இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து சர்வைவல் ரேட்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு சார்? ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பை இட் செல்ஃப் வந்து டசன்ட் சேஞ்ச் த அவுட்கம். இப்போ வந்து BRCA இருந்துச்சுன்னா சர்டன் கீமோதெரப்பி ட்ரக்ஸ் வந்து யூஸ் ஆகும்.
அதே மாதிரி நம்மளுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு வந்து சர்டன் மெடிசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் மியூட்டேஷன் தான். பட் மோரல்லஸ் இட் இஸ் டிபெண்ட் ஆன் என்ன டைப் ஆஃப் கேன்சர், எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது அந்த கேன்சர், வெல் டிஃபரன்ஷியேட்டடாக, மாடரேட்லி டிஃபரன்ஷியேட், புவர்லி டிஃபரன்ஷியேட்னு சொல்லுவோம். நரிக்கட்டிக்கு போயிருக்கா, பேஷண்டோட ஓவரால் ஹெல்த் எப்படி இருக்குது அதை பொறுத்து, ப்ளஸ் வெதர் வந்து கீமோ தேவைப்பட்டால் அவங்க கீமோ எடுக்க முடியுமா, சம்டைம்ஸ் கீமோ எடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அட்வர்ஸ் ஃபேக்டர் ஆகும். பட் ஆஸ் சச் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பை இட் செல்ஃப் வந்து டசன்ட் சேஞ்ச். பட் புது கேன்சர் வரலாம், வேற இடத்துல கேன்சர் வரலாம். ஸோ ஒரே கேன்சரோட இந்த ஸ்டாப் ஆகாது. அது ஒரு பிரச்சனை இருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா. இந்த ஸ்டொமக்ல வர கேன்சரும் சரி இல்ல உணவு குழாயில வர கேன்சரும் சரி எந்தெந்த பகுதிகளுக்கு ரொம்ப அக்ரெசிவா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சார்? ஸோ உணவு குழல் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா லங்ஸ், நுரையீரலுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். நரிக்கட்டி பக்கத்தில் இருக்க நரிக்கட்டி ரேராக வந்து போன் ஆர் லிவருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். பட் மோஸ்ட்லி லங்குக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா. ஸ்டமக் கேன்சர் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்டமக்கு ஆர் வந்து பெரிய குடல், சின்ன குடல் எல்லாமே வந்து பிளட் வந்து பார்த்தீங்கன்னா லிவருக்கு தான் போகுது. காமனாக போர்ட்டல் வெயின்னு ஒரு வெயின் இருக்குது, அது வழியாக எல்லா பிளட்டு போகுது. ஸோ அதனால லிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி எல்லா அந்த கேன்சர் செல்ஸ் ஃபில்டர் பண்ணி அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண உடம்புக்குள்ளே போகிறதுக்கு. அது க்ரோத் ஆகிடும். சீட் அண்ட் சாயில்னு சொல்லுவோம். ஸோ சாயில் வந்து லிவர், சீடு வந்து கேன்சர் செல். அது நல்லா ரத்தம் இருக்கனால அங்கே போய் நின்றுட்டு அது க்ரோ ஆகிட்டோம். டாட்டர் செல், டாட்டர் சேட்டலைட்ஸ் மாதிரி. ஸோ இந்த கேன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா லிவர் வந்து காமனாக அஃபெக்ட் ஆகும் ஸ்டமக்கில். ரெண்டாவது ஆர்கன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லைனிங் இருக்குது வயிற்றுக்குள்ளே, பெரிட்டோனியம்னு சொல்லுவோம். வெளியில் தோல் இருக்கிற மாதிரி நடுவில் மசில் இருக்குது, அப்போ உள்ள லைனிங் வந்து பெரிட்டோனியம் இருக்குது. அந்த பெரிட்டோனியம் ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த ஆர்கன்ஸ். பெரிட்டோனியமில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ரொம்ப காமன் ஸ்டமக் கேன்சரில். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஸ்கேனில் வந்து 5 மில்லிமீட்டர் கீழே இருந்துச்சுன்னா எந்த ஸ்பாட்டும் தெரியாது. ஆல்வேஸ் நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணி உள்ளே ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஸ்டமக் கேன்சருக்கு. அதில் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா நம்ம பயாப்சி பண்ணிவிட்டு கீமோ கொடுத்து தான் சர்ஜரி பண்ணணும். ஒன்றுமே இல்லைன்னா நம்ம சர்ஜரி பற்றி யோசிக்கலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் லைனிங்கில் வர கேன்சர்ஸ் வந்து அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா லைனிங் உள்ள கேன்சர்ஸ் வந்து டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா நாட் கியூரபிள். பட் இப்போ வந்து லைனிங்கில் வர கேன்சர்ஸை வந்து நம்ம கீமோதெரப்பி சர்ஜரி டைமில் ஊற்றிட்டு நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு பேர் ஹைபெக், ஹைப்பர்தர்மிக் இன்ட்ராபெரிட்டோனல் கீமோ, ஹீட்டட் கீமோ, ஆர் சம்டைம்ஸ் வந்து ப்ரெஷரைஸ் கீமோ நம்ம போடலாம். பைபெக்னு சொல்லுவோம், ப்ரெஷரைஸ் இன்ட்ராபெரிட்டோனல் ஏரோசால் கீமோ. இதெல்லாம் வந்து இப்போ சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. லைனிங் ட்ரீட் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக் கீமோதெரப்பி டியூரிங் சர்ஜரி. இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி பத்தி பேசணும். இந்த புரோட்டான் தெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்டும் இந்த ஸ்டொமக் கேன்சருக்கும் ஃபுட் பைப்புக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? ஆமாம். ஸோ புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ரேடியேஷன். ஸோ நார்மலாக வந்து நமக்கு சர்ஜரி இருக்குது, நம்மளுக்கு கீமோதெரப்பி இருக்குது, நம்மளுக்கு ரேடியேஷன் இருக்குது. இட் இஸ் அ டைப் ஆஃப் ரேடியேஷன். பட் புரோட்டான் தெரப்பியோட அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷன் வந்து சேஃபாக கொடுக்க முடியும். எங்கே நம்ம ரேடியேஷன் ஸ்டாப் பண்ணோமோ அதுக்கு பியாண்டாக வந்து சப் மில்லிமீட்டர் ப்ரிசிஷன் வந்து ரேடியேஷன் போகாது. சப்போஸ் நம்ம பாயிண்ட் ஏல வந்து நம்மளுக்கு வந்து கேன்சர் வந்து எண்ட் ஆகுது, பாயிண்ட் பியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்ஜின் சேஃப்டி எடுக்கிறோம். பாயிண்ட் பியில் தான் நம்ம ரேடியேஷன் ஸ்டாப் ஆகணும். மேபி பாயிண்ட் பி தாண்டி ஒரு 2 மில்லிமீட்டர் கிரிட்டிக்கல் ஆர்கன் இருக்குது, ஹார்ட் இருக்குது, கீழே வந்து லிவர் இருக்குது, நமக்கு ரேடியேஷன் வேண்டாம். முன்னாடி கன்வென்ஷனல் ரேடியேஷன் வந்து அங்கேயும் கொஞ்சம் ரேடியேஷன் போயிடும். ஸோ ரேடியேஷனோட ப்ராப்ளம் என்னன்னா லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஒன்ஸ் ரேடியேட் பண்ண டிஷ்யூ வந்து மெமரி இருக்கும், அந்த டிஷ்யூவில் டேமேஜ் ஆகிடும். ரொம்ப ஹை டோஸ் போனால் சப்போஸ் ஹார்ட் போனோம்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம் ஃபியூச்சரில். லங்ஸ் போனால் லங்ஸ் டேமேஜஸ், ஸ்மோக்கர் லங் மாதிரி ஆகலாம். ரொம்ப அன்காமன். பட் கன்வென்ஷனல் ரேடியேஷன் அது ஒரு பாசிபிலிட்டி. புரோட்டானில் வந்து நம்மளுக்கு ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட்டுக்கு பியாண்டாக வந்து ரேடியேஷனே இருக்காது. ஸோ கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணலாம் வைல் கிவிங் ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் வந்து ப்ராப்ளி மோர் சேஃபாக கொடுக்கலாம். ஸோ ஃபுட் பைப் கேன்சர்ஸ் வந்து ஷ்ரிங்க் பண்ணி பண்ணுறது நம்ம புரோட்டான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டமக்லெஸ் ரேடியேஷன் நாட் வெரி யூஸ்ஃபுல். பட் கேன்சர் எடுத்துட்டு நிறைய நரிக்கட்டி இருக்குது, இந்த பேஷண்ட் வந்து கேன்சர் திருப்பி வர வாய்ப்பு பெருசாக இருக்குன்னா நம்ம ரேடியேஷன் கொடுக்கலாம். காமனாக ஃபுட் பைப் கேன்சர் தான் சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம ரேடியேஷன் கொடுக்குறோம். அதில் புரோட்டான் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் ஃபார்ம்ஸ். ஓகே சார். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன், இப்போ ஸ்டொமக் கேன்சருக்கோ இல்லை ஃபுட் பைப் கேன்சருக்கோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்பிடைட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எனக்கு அப்பிடைட்லாம் நார்மலாக இருக்குமா? நான் என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும் சார். அது ஜென்ரலி இந்த ஸ்டொமக் கேன்சருக்கும் ஃபுட் பைப் கேன்சருக்கும் என்னென்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவீங்க சார்? ஸோ டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்வியஸ்லி. ஏன்னா நிறைய நாள் வந்து இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நல்லா சாப்பிடணும்னு வந்து ஒரு ஆசை இருக்கும். அதில் வந்து இப்போ டாக்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 வீக்ஸ் ஆஃப்டர் சர்ஜரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டயட் வந்து கொஞ்சம் பிளெண்டரைஸ்ட் லோ ஃபைபர் டயட்னு சொல்லுவோம். நார் வைக்கக்கூடாது. சப்போஸ் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிடணும், தோல் எடுத்து சாப்பிடணும். நம்ம வந்து தக்காளி சாப்பிடணும், தோல் எடுத்து சாப்பிடணும். முருங்கைக்காய் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது ஃபார் 6 வீக்ஸ். ஏன்னா இதெல்லாம் போய் ஃபைபர் போய் டைஜஸ்ட் ஆகாமல் போய் அடப்பு இருக்கும் எங்கே நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நார்மல் டயட் சாப்பிடலாம், ஹை ப்ரோட்டீன் டயட். ஸோ டயட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் மீட் வந்து ப்ரிஃபரபிள். சிக்கன், ஃபிஷ், எக்கெல்லாம் சாப்பிடலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். ஸோ வெஜிடபிள்ஸும் சாப்பிடும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது பேஷண்ட் தெரியாது. ஒரு 10-20 வெஜிடபிளுக்கு டாக்டர் ஏதோ சொன்னார், வீட்டுக்கு போய்ட்டு அவருக்கு தெரியாது என்ன சாப்பிடணும் இல்லை டவுட் வரும் இல்லையா.
ஸோ நம்ம என்னன்னா 4 கேட்டகரிஸ் ஆஃப் வெஜிடபிள் கலர் வச்சு. ஸோ க்ரீன் வெஜிடபிள்னா நம்ம க்ரீன் கேப்சிகம் சாப்பிடலாம், கீரை சாப்பிடலாம். ரெட் வெஜிடபிள்னா நமக்கு ரெட் கேப்சிகம் சாப்பிடலாம். எல்லோனா மேங்கோ பப்பாயா சாப்பிடலாம். அதே மாதிரி பர்பிள்னா பீட்ரூட் கேபேஜ். இந்த 4 குரூப்ஸ் சொன்னோம்னா இந்த குரூப்லேருந்து ஒரு வெஜிடபிள் நம்ம டெய்லி சாப்பிடணும், எவ்ரி ஆல்டர்னேட் டே சாப்பிடணும்னா அதில் நிறைய நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த கலர்டு வெஜிடபிள் வந்து ரொம்ப ரிச் இன் ஆந்தோசைனின்ஸ் விச் ஆர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதை வந்து கேன்சர் வரதுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ப்ளஸ் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ் காஸ் பை அதர் ஏஜென்ட்ஸ் வந்து இட் வில் அப்சார்ப். அதனால தான் இந்த கலர்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஹெல்த்தி, எஸ்பெஷலி சாலட் ஃபார்ம்ல எடுக்கிறது. இறுதியா ஒரு கேள்வி சார், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இந்த ஒரு பேஷண்ட் ஸ்டொமக் கேன்சரும் சரி ஃபுட் பைப் கேன்சரும் சரி ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு கால இடைவெளியில நான் வந்து கண்டிப்பா செக்அப்க்கு போயிருக்கணும், எனக்கு லைஃப் லாங் நான் வரணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அதுக்கு என்ன சார் அவங்களுக்கு சொல்லணும்? ஸோ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம சர்ஜரி பண்ணுறோம், கீமோ கொடுக்குறோம், ரேடியேஷன் முடிச்சுட்டு பேஷண்ட்க்கு வந்து யூஸ்வலாக ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். அந்த ஸ்கேன் பண்ணிட்டு நார்மலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபாலோ அப்பில் ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு எவ்ரி 3 months ஃபர்ஸ்ட் 2 years பார்க்கணும், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. 2 yearsக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months ஃபார் 3 years. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ். இது வந்து ருட்டீன் ஃபார் மோஸ்ட் கேன்சர்ஸ். சம்டைம்ஸ் கேன்சர் வந்து கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக இருக்குன்னா கொஞ்சம் சீக்கிரம் கூட பார்க்கலாம். 3 monthsல வந்து ஏன்னா 3 months வந்து பார்த்துட்டு அட்லீஸ்ட் 3 months ஆகும். சப்போஸ் எதுனா கேன்சர் திருப்பி வருதுன்னா அந்த டைம் அவங்க க்ரோ ஆகுதுக்கு நடுநாளில் திருப்பி டெஸ்ட் பண்ணி யூஸ் இல்லை. எவ்ரி டெஸ்ட்ல வந்து மெயின் திங் வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன். எப்படி இருக்காங்க பேஷண்ட் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பேஷண்ட் பார்த்தோம் நம்மளுக்கு தெரியும் இந்த பேஷண்ட் நல்லா இருக்காரு, இந்த பேஷண்ட் நல்லா இல்லை. ஸோ வெயிட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது, நல்லா சாப்பிட்றாங்க, ஹீமோகுளோபின் நல்லா இருக்கு, வயிறு வந்து செக் பண்ணி இல்லை பார்க்கணும், நரிக்கட்டியில் இல்லை நல்லா இருக்காரு. ரொம்ப பெரிய டெஸ்ட் வேணும், மேபி அல்ட்ராசவுண்ட் பண்ணி நம்ம பேஷண்ட்க்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் ஓகே இருக்கு. ஸோ ஹீமோகுளோபின் நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்றாரு, தெம்பு இருக்கு, எனர்ஜி இருக்குன்னா கேன்சர் வரல. இயர்லி வந்து நம்ம சிடி ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும் எந்த காரணம் இல்லாலும். எண்டோஸ்கோபி அதெல்லாம் வந்து ஆஸ் பர் சிம்டம்ஸ். பட் காமன் வந்து டாக்டரை பார்க்கறது, வெயிட் செக் பண்றது, பேசிக் பிளட் டெஸ்ட் பண்றது, டாக்டர் வந்து செக் பண்றது வெளியிலேருந்து எப்படி தெம்பு இருக்கு அதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக ட்ரெயின் ஆகணும். நம்ம போய்த்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அப்போ சர்ஜரி இம்ப்ரூவ் ஆயிருப்பார், அதே மெயின்டைன் ஆகணும். ஓகே சார், பொதுவான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட கண்டிப்பா மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் அப்படிங்கறது இங்க நம்ம சொல்லி ஆகணும் சார். இன்னைக்கு பல்வேறு கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு ஃபுட் பைப் கேஸ்ட்ரிக் கேன்சர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.